Good evening all. Audio clear இருக்கா? Good evening Sugandhya. Good evening Jayanti. Okay, very good. So நேத்து இல்ல போன கிளாஸ்ல. So போன கிளாஸ்ல எடுத்த டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கேட்கலாமா? So first question என்ன அப்படின்னா fine aggregate of which zone we can use for general RCC construction as per IS 456. In the zone and their fineness modulus என்ன சொல்லுங்க. First question. Zone 2, Zone 2. Very good. Fineness modulus 2.6 to 2.9. 2.6 to 2.9. Sure. Yes, ma'am. Okay. So எனக்கு என்னவோ 2.2 to 2.6 ஞாபகம் இருக்கே. நம்ம செக் பண்ணிடலாமா? 2.6 to 2.9. Very good. So நான் நோட்ஸ் கொடுக்கல இல்லையா? ஓகே. ஸோ எல்லாரும் நோட்ஸ் எழுதுறீங்களா? காப்பி பண்றீங்களா? Copy பண்றோம். ஓகே. ஸோ 2.2 to 2.6. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா நேம் எனி ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிலரேட்டர்ஸ். Calcium chloride, ma'am. வெரி குட். ஸோ கால்சியம் குளோரைடு. ரிட்டார்டஸ் Gypsum. ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா நான் சொல்ல மறந்துட்டேன். ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது? CaSO4 வெரி குட். கால்சியம் சல்ஃபேட் பக்கத்துல வாட்டர்லாம் இருக்கும், அது தேவையில்லை. ஸோ ஜிப்சம் வந்து 2 to 3% நம்ம ஆட் பண்ணுவோம் டு ரிட்டார்ட் செட்டிங் டைம் அல்லது டு இன்க்ரீஸ் செட்டிங் டைம். ஓகே. ஸோ போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும். ஆர்சிசியில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்கிரீட்டு, அப்புறம் ஸ்டீலு ரெண்டும் சேர்ந்து இருக்கும். கான்கிரீட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், அது இல்லாம வாட்டர். இது எல்லாத்தோடைய கண்டிஷன்ஸ் இல்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் ஆஸ் பர் IS 456 அது ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ ஸ்டீல்லையும் என்ன பார்த்தோம்? MS, HYSD இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அது இல்லாம TMT பார்த்துருப்போம். இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். MSனா 250 மைல்டு ஸ்டீல், FE 250. HYSDல ரெண்டு இருக்கும், FE 415 அண்ட் FE 500 அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிரேட் ஆஃப் சிமெண்ட் என்னெல்லாம் பார்த்தோம்? கிரேட் ஆஃப் சிமெண்ட் 33, 43, 53. வெரி குட். ஸோ 33, 43, 53. ஸோ சிமெண்டோடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வச்சு நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ 53 கிரேட்ல கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 53 மெகா பாஸ்கல், அப்படி இல்லைன்னா நியூட்டன் பெர் MM ஸ்கொயர். ஸோ இப்போ சிமெண்ட் எல்லாம் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்கிரீட் மொத்தமா பார்க்க போறோம். இப்போ கான்கிரீட்ல என்னென்ன கிரேட்லாம் இருக்கு? என்னென்ன கிரேட்லாம் இருக்கு கான்கிரீட்ல? 5, 10, 15, 20, 25, 30. ஸோ 5, 10. Nominal mix and design mix, ma'am. ஓகே, அது மிக்ஸ் ரேஷியோ வச்சு. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா கான்கிரீட்ல என்னென்ன டைப் ஆஃப் மிக்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லீன் மிக்ஸ், ரிச் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேர்லயே தெரிஞ்சிருக்கும். லீன் மிக்ஸ்னா என்ன மீனிங் வரும், ரிச் மிக்ஸ்னா என்ன மீனிங் வரும்? Water content வந்து leanல அதிகமா இருக்கணும். ஓகே. ஸோ வாட்டர் கண்டென்ட் மட்டும் கிடையாது, ரிச் மிக்ஸ்ன்றப்போ எனக்கு அதுல வந்து சிமெண்டோடைய பங்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? லீன் மிக்ஸ்ல சிமெண்டோடைய பங்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் நம்ம ரிச் மிக்ஸ், லீன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா லீன் மிக்ஸ்ல M5, M 7.5. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் வரும். ரிச் மிக்ஸ்ல நமக்கு M10க்கு அப்புறமா எது வந்தாலுமே நமக்கு அது ரிச் மிக்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இங்க M5, M 7.5 அப்படின்னா M அப்படின்றது மிக்ஸ். ஓகேவா? 5, 7.5லாம் இருக்குல்ல, அது என்ன நேமு? எதுக்காக அந்த நேம் கொடுத்துருக்காங்க? Characteristic compressive strength. கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ எனக்கு கான்கிரீட் அப்படின்னா என்ன ஸ்ட்ராங்கா எடுத்துக்கும்? இட் இஸ் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன். ஸோ இந்த கம்ப்ரெஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா FCK அப்படின்னு எல்லாத்துலையும் டினோட் பண்ண போறோம். கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. இப்போ இதே போல ஸ்டீல்ல என்ன வரும்? ஸ்டீல் ஸ்ட்ராங் இன் டென்ஷன் எடுத்துக்கும். ஸோ டென்ஷன் அப்படின்னா இங்க டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுவோமா?
அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா FY அப்படின்னு பேசுவோம். ஸோ ஏன் Y அப்படின்றத ஸ்டீல் பத்தி பாக்குறப்ப போலாம். ஸோ இப்போ இங்க எம்முக்கு மிக்ஸ் 5 7.5ன்றதெல்லாம் என்னது நம்மளுடைய FCK அப்படின்னு வந்துடும். இப்போ இது மிக்ஸை பொறுத்து. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு கான்கிரீட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு ஆஸ் பர் IS 456 அப்படின்னா ஆர்டினரி கான்கிரீட் ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டிசைன் மிக்ஸ் நாமினல் மிக்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அது மிக்ஸ்ல தான் வரும். ஸோ இப்போ கிரேட் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னா 3 டைப்ஸ். ஸோ ஆர்டினரி கிரேட், ஸ்டாண்டர்ட் கிரேட், ஹை ஸ்ட்ரென்த் கிரேட் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்ன அப்படின்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட். ஸோ ஆர்டினரி கிரேட்ல நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M10, M15, M20. ஸோ இந்த 3 ஆர்டினரி கிரேட்ல வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் கிரேட்ல நமக்கு நிறைய வரும். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் கிரேட்ல இருந்து நம்ம போயிடலாம். கிரேட்டர் தென் M55 அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்னா அப்போ என்ன வந்துடும் இன் பிட்வீன்ல வரும். இன் பிட்வீன் என்ன வரும் M25 to M55 நமக்கு ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் வந்துடும். ஸோ இது கிரேட்ஸ் ஆஃப் கான்கிரீட் 3 டைப்ஸ். ஸோ ஆர்டினரி, ஸ்டாண்டர்ட், ஹை ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. ஸோ ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் வந்து கிரேட்டர் தென் M55. M55னா 55 மெகா பாஸ்கல் இல்ல 55 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இதுதான் என்னது எனக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் அ கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் எத்தனை நாள் கழிச்சு எடுக்கிற ஸ்ட்ரென்த்? 28 days of curing. வெரி குட். ஸோ 28 days கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பேசிக்கா லீன் மிக்ஸ், ரிச் மிக்ஸ்ன்னு சொன்னேன். அது இல்லாம இந்த 3 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பேஸ் பண்ணி நான் எப்படி வெய் பண்றேன். இப்போ எனக்கு கிரேட் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னா இப்போ நான் M20 அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? சிமெண்ட் இஸ் டு ஃபைன் அக்ரிகேட் இஸ் டு கோர்ஸ் அக்ரிகேட் ரேஷியோ இந்த டேர்ம்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ M20 கிரேடுடைய ரேஷியோ யாருக்கு தெரியுமா? 1:1.5. ஓகே. ஸோ 1:1.5:3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த 1:1.5:3 இந்த ரேஷியோல எடுக்கிறோம்ல, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மெஷர் பண்ணி எடுப்போம். ஸோ அது எப்படி எந்த பேசிஸ்ல மெஷர் பண்ணி எடுக்க போறோம்? வெயிட் பேசிஸா இல்ல வால்யூம் பேசிஸா அப்படின்றத பொறுத்து நமக்கு இன்னும் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மிக்ஸ் இருக்கு. என்ன மிக்ஸ் அப்படின்னா நாமினல் மிக்ஸ், ஸ்டாண்டர்ட் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் எனக்கு மேம் ஒன் செகண்ட் மேம் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் எழுதிருந்தீங்க மேம். ஆமா, அதுல M25 to M25 போட்டுருந்தீங்க மேம். ஓகே ஓகே. ஸோ M55 to 50. ஓகே. ஸோ அடுத்து இங்க வந்து எனக்கு பேஸ்ட் ஆன் வெயிட் கால்குலேட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ண போறோமா இல்ல வால்யூம் கால்குலேட் பண்ணி பண்ண போறோமான்றத பேஸ் பண்ணி 3 டைப்ஸ். ஸோ நாமினல் மிக்ஸ், ஸ்டாண்டர்ட் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நாமினல் மிக்ஸ்னா இங்க எனக்கு வால்யூம் பேசிஸா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? மெஷர்மெண்ட்ஸா பண்ண போறேன். ஸோ ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் டேக்கன் ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம். இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்னா என்ன பேசிஸ் அப்படின்னா வெயிட் பேசிஸ்ல நம்ம மெஷர் பண்ணி சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் எடுக்க போறோம். இப்போ டிசைன் மிக்ஸ்ல எதை பேஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னா ட்ரை வெயிட். இங்க வெயிட்ன்றதே எனக்கு அந்த மெட்டீரியல் அப்படியே இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ப்ராக்டிக்கலா என்ன இருக்கோ அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த டிசைன் மிக்ஸ் ஒரு இன்ஜினியரும் தானே அந்த ப்ரொபோர்ஷனை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆஸ் பர் டிசைன் மிக்ஸுக்கான ரேஷியோ ஐ மீன் கோட் புக் என்னது? டிசைன் மிக்ஸ்க்கான கோட் புக் 10262 IS 10262. வெரி குட். ஸோ IS 10262. ஓகேவா? ஸோ இதுதான் டிசைன் மிக்ஸ்க்கான கோட். ஸோ அதுல எனக்கு ட்ரை வெயிட் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து நம்ம இருக்கிற ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ட்ரை வெயிட்டுக்கு தனியா ஸ்பெசிஃபிக் கோட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க டிசைன் மிக்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரேஷியோ எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ M5ல இருந்து நமக்கு ஒரு M25 வரைக்கும் என்ன ரேஷியோன்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் எழுதிக்கலாமா? ஸோ M5க்கு என்ன அப்படின்னா 1:5:10. ஸோ M10க்கு M7.5க்கு 1:4:8. இது ரெண்டும் தான் நமக்கு என்ன வந்துடும்? லீன் மிக்ஸ் கேட்டகரியில வந்துருமா?
அடுத்து ஆர்டினரி, ஆர்டினரியில M10, M15, M20 அப்படின்னு வரும். ஸோ M10க்கு 1:3:6, ஸோ M15க்கு 1:2:4, M20க்கு 1:1.5:3, M25 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ M25க்கு 1:1:2. இப்போ எனக்கு எங்க எந்த மிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ல கேட்குறாங்க. அதாவது எந்த இடத்துல, இப்போ பீம்ல, ஸ்லாப்ல, இல்லை வாட்டர் டேங்க்கு, டோம்ஸு, இல்லை ரீடைனிங் வால், எந்த இடத்துல எந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு IS 456 வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் எந்த பிளேஸுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் 1 மார்க்ல கேட்குறாங்க. 1 மார்க் தான் நமக்கு இருக்கே. ஸோ அதில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீன் மிக்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? எங்கேயாவது யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன்ல லீன் மிக்ஸ் M5, M7.5 அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஃபவுண்டேஷன் PCC. வெரி குட். ஸோ ஃபவுண்டேஷன் PCC. ஸோ ஃபவுண்டேஷன் PCCல வராது. ஸோ ஃபவுண்டேஷன் அந்த சில் லெவல்லாம் இருக்கும்ல, ஸோ அங்க வந்து யூஸ் பண்ணுவோம் லீன் மிக்ஸ் தான். ஸோ இப்போ பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் நார்மல் PCCல மினிமம் என்ன கிரேட் யூஸ் பண்ணணும்னா M10. RCC ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்போஷர் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். என்விரான்மெண்டல் கண்டிஷன் எக்ஸ்போஷர் பேஸ் பண்ணி மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது சிமெண்ட் கிடையாது, மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட். மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் என்ன யூஸ் பண்ணுன்றது சேஞ்ச் ஆகும். இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ RCC ஜென்ரலாக எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மினிமமாக M20 யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர் டேங்க்கு, டோம்ஸு, ஷெல்லு, அந்த மாதிரி கர்வ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம மினிமமாக கண்டிப்பாக M20 யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து RCCல எனக்கு சீ கோஸ்ட் பக்கத்தில் வந்து அந்த வீடு இல்லை ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ண வேண்டிய கிரேடு மினிமம் கிரேடு வந்து M30. இதுவே PCC அலாங் த சீ கோஸ்ட் அப்படின்னா M20 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே சீ கோஸ்ட் வேற, சீ ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ IS 456ல நமக்கு கண்டிஷன் வந்து ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போஷர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட் ஆஃப் த கான்கிரீட் நம்ம வந்து மினிமம் கிரேட் ஆஃப் த கான்கிரீட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்பயுமே மினிமம் கிரேட் ஆஃப் த கான்கிரீட் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்போஷர் கண்டிஷன், அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன். சரியா? ஸோ என்னென்ன எக்ஸ்போஷர் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு இது SSCல ஒரு வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லேயே வந்து எந்த மாதிரி எனக்கு பில்டிங் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆயிருக்கு, அப்போ இந்த 5 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் கீழே அது வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருந்தாங்க SSC JEல. சரியா? ஸோ அது வந்து நமக்கு கோட் புக்ல இருக்கிறது தான். ஸோ இதுதான் அந்த 5 கண்டிஷன். ஸோ மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ இங்கே எனக்கு இங்கே பாருங்க, சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்டு டு சீ வாட்டர் ஸ்ப்ரே அப்படின்னா வெரி சிவியர் கண்டிஷன். ஓகேவா? இதுவே எனக்கு இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்போஸ்ட் அலாங் த பில்டிங் அலாங் த சீ கோஸ்ட்னு சொன்னோமா. ஸோ பில்டிங் அலாங் த சீ கோஸ்ட்னா எனக்கு இப்போ எந்த கண்டிஷன்ல வரும், கான்கிரீட் எக்ஸ்போஸ்டு டு கோஸ்டல் என்விரான்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து சிவியர் கண்டிஷன்ல தான் வரும். இப்போ வெரி சிவியர் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா சீ ஸ்ப்ரே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்போஸ்டு டு சீ வாட்டர் ஸ்ப்ரேன்னு. அதுதான் வெரி சிவியர் கண்டிஷன். இப்போ இந்த வெரி சிவியர் கண்டிஷனுக்கு எனக்கு RCC அங்கேயும் என்னதான் அப்படின்னா இது வந்து சிவியர் கண்டிஷன், சீ கோஸ்ட். இப்போ இதுவே சீ ஸ்ப்ரே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெரி சிவியர் கண்டிஷன். ஸோ இந்த வெரி சிவியர் கண்டிஷன்லையும் நமக்கு என்னதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா RCCக்கு M30 மினிமம் கிரேட் அண்ட் PCCக்கு M20 மினிமம் கிரேட். சரியா? ஸோ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த 3ல தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த 3ல தான் கேட்குறாங்க. மைல்டு கண்டிஷன் அப்படின்னா எனக்கு கோஸ்டல் ஏரியாஸ்ல இல்லாம ரிமைனிங் இருக்கிற எல்லாமே எனக்கு மைல்டு கண்டிஷன்ல தான் வரும். மாடரேட் கண்டிஷன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கண்டினியூஸா அண்டர் வாட்டர்ல இருக்கிறது, பிளஸ் எனக்கு கிரவுண்ட் வாட்டர் அங்க வந்து எனக்கு மேல வாட்டர் லாகிங்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது மாடரேட் கண்டிஷன் கீழே வரும்.
இப்போ சிவியர் ரெயின் அப்படின்னு இருந்தா, அப்படி இல்லைன்னா கோஸ்டல் என்விரான்மெண்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்னா சிவியர் கண்டிஷன். ஸோ சீ வாட்டர் ஸ்ப்ரே அப்படின்னா வெரி சிவியர் கண்டிஷன். ஓகேவா? டைடல் ஜோன் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா எர்த்குவாக் ஜோன் இல்லைன்னா சுனாமி ஜோன்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் நமக்கு இங்க என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஜோன். இல்லைன்னா ஃபேக்டரி கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஸோ கோட் புக்ல இந்த 5 பாயிண்ட்டையும் தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட். அப்போ கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்கும்? மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் to be adopted in a construction is always based on dash அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா is always based on exposure அல்லது environmental condition. ஓகேவா? ஸோ இது வந்து கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக். இப்போ இதுவே ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீலுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2 டைப் சொல்லியிருந்தோம் முக்கியமாக நமக்கு தேவையானது. ஸோ மைல்டு ஸ்டீலு, HYSD அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டீல் நம்ம என்ன சொன்னோம்? டென்ஷன், ஸ்ட்ராங் இன் டென்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம போன வாட்டி பார்த்தப்போ கான்கிரீட்டும் ஸ்டீலும் ஏன் சேர்ந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கான்கிரீட் வந்து வீக் இன் டென்ஷன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ வீக் இன் டென்ஷன் மட்டும் ரீசன் கிடையாது. கான்கிரீட்ல நடக்கக்கூடிய ஃபெயிலியர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து சடன் ஃபெயிலியர். ஸோ எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் சடனாக ஃபெயில் ஆகிடும் வெறும் கான்கிரீட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நான் வந்து பேம்பூன்னு போன வாட்டி சொன்னோம். ஸோ பேம்பூக்கு சேம் ஆல்ஃபா எஸ் இருந்தாலும் நம்ம பேம்பூ யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து எனக்கு இதுக்கு லைஃப் டைம் கம்மி அப்படின்னு சொன்னேன். ஸோ லைஃப் டைம் மட்டும் கிடையாது, பேம்பூக்கு எனக்கு டக்டிலிட்டியும் கம்மி தான். சரியா? ஸோ எனக்கு கான்கிரீட்டோட ஸ்டீல் சேர்ந்து யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டக்டிலிட்டி அல்லது ஈல்டிங். ஈல்டிங் அப்படின்னா அது ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய வார்னிங் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? கான்கிரீட்டையும் ஸ்டீலையும் 2ஐயும் சேர்த்து யூஸ் பண்றோம். இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இப்போ எனக்கு இந்த ஈல்டிங் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அப்போ அங்க நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு பேசுறப்போ இங்க நம்ம என்ன ஸ்ட்ரென்த் பத்தி பேசுவோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பேசுவோம். ஸோ இப்போ மைல்டு ஸ்டீல் Fe250 அப்படின்னா இதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் என்னது? இதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் என்னது? 250 நியூட்டன் per மாஸ்டர். எவ்வளோ? 250 நியூட்டன் per. வெரி குட். ஸோ 250 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ HYSDக்கு அத மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் 415 அப்படின்னா 415 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதுவே 500 கிரேட் யூஸ் பண்ணா 500 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இந்த ஸ்டீலையும் கான்கிரீட்டையும் சேர்ந்து யூஸ் பண்றப்போ ஒரு 2 மேஜர் எஃபெக்ட் வரும். என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ், க்ரீப் அப்படின்னு ஒரு 2 எஃபெக்ட் வரும். ஸோ ஷ்ரிங்கேஜ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷ்ரிங்கேஜ்னா என்னது? ஷ்ரிங்கேஜ் வால்யூமெட்ரிக் சேஞ்ச். ஓகே, வால்யூமெட்ரிக் சேஞ்ச். எதனால இந்த வால்யூமெட்ரிக் சேஞ்ச் வரும் அப்படின்னா எனக்கு வால்யூம் ஆஃப் கான்கிரீட் ரெடியூஸ் ஆகும். எப்போ ரெடியூஸ் ஆகும்? அதுல இருக்கிற மாய்ஸ்சர் லாஸ் ஆகுறப்போ ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ரெடக்ஷன் இன் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் டியூ டு லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷ்ரிங்கேஜ் எப்பயும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷ்ரிங்கேஜ் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லையும் எல்லா பில்டிங்லையும் சேமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ இதனால நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு விதமான ஸ்ட்ரெயின், இல்லை ஸ்ட்ரெயின்னா என்னது? டிஃபர்மேஷன் இல்லையா? ஸோ ஒரு விதமான டிஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த டிஃபர்மேஷன் வந்து மேக்சிமம் எவ்வளோதான் ஆஸ் பர் கோடு அலோ பண்ணும், இல்லை நம்ம ஆஸ் பர் கோட் மேக்ஸிமம் ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னா 0003. ஓகேவா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் allowed in a concrete as per IS 456. ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டின். இப்போ இது எப்பயுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கான்கிரீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ், கிரேட் ஆஃப் கான்கிரீட். ஸோ அந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட்னா அதுலயே நமக்கு சிமெண்டோட அளவு, ஃபைன் அக்ரிகேட் எல்லாமே வந்துரும்ல. ஸோ இந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட்லையும் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்தும் இருக்கும். ஸோ இந்தியாவில் நமக்கு ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வேற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வந்து லண்டன் யூஎஸ்ன்றப்போ அங்கே வேற மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஸோ அங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆஸ் பர் IS 456 மேக்ஸிமம் ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் என்னது? 0.0003. இப்போ அடுத்து க்ரீப். க்ரீப்னா என்னது?
creepனா creep எதனால நடக்கும்? இங்க loss of moistureனால நடக்குது. So creep எதனால நடக்குது? creep prolonged loading of structural membrane. வெரி குட். ப்ரொலாங்டா நமக்கு ஒரு டெட் வெயிட், இப்போ ஏதாவது ஒரு பாடி இருக்கு இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்க ரொம்ப நாளா ஒரு வெயிட் வந்து ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் லோடிங் இருக்குல்ல, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் லோடிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான டீஃபர்மேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட் லோடிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கிரியேட் சம் டிஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த டிஃபர்மேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீப் அப்படின்னு நம்ம பேர் வச்சுப்போம். சரியா? அப்போ இந்த க்ரீப் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டைம் ஆக ஆக இந்த க்ரீப் வந்து எனக்கு என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் லோடிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எனக்கு இங்க ஏஜ் ஆஃப் த கான்கிரீட் அல்லது ஏஜ் ஆஃப் த பில்டிங் இன்க்ரீஸ் ஆகிறப்போ க்ரீப் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா சேம் கிரேட் ஆஃப் த கான்கிரீட்டும் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அடுத்து கான்கிரீட் அப்படின்னு போறப்போ கான்கிரீட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது பேசிக்கா ஆர்சிசியோடைய யூனிட் வெயிட் என்ன, டென்சிட்டி என்ன அப்படின்லாம் சொன்னோம்ல, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இங்க கான்கிரீட்டோடைய டென்சிட்டி அப்படின்னு பாக்குறப்போ பிசிசி பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட டென்சிட்டி என்ன இருக்கும்? பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் டென்சிட்டி, பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் 2400 kg per meter cube. இதவே நீங்க யூனிட் வெயிட்ல சொன்னீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 24 யூனிட் என்னது? கிலோ நியூட்டனா நியூட்டனா? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுவே ஆர்சிசியா இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி என்ன எடுத்துப்பீங்க? 2500. வெரி குட். ஸோ 2500 kg per meter cube. ஸோ 25 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வேற என்ன இருக்கு நமக்கு? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸோ இப்போ சிமெண்ட்டுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் என்னது? கிலோமீட்டர் per மீட்டர் கியூப் வருது. மீட்டர் கியூப். ஓகே. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் என்னது? 1440 kg per meter. ஓகே. டென்சிட்டி வந்து 1440 kg per meter cube. ஸ்பெசிபிக் கிராவிட்டினா ஃபார்முலா என்னது எனக்கு? டென்சிட்டி ஆஃப் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அது டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டரா, வாட்டருக்கு ரெஃபரன்ஸா வச்சு தான் போடுவோமா? ஸோ அப்படி போடுறப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன வந்துடும்? 1.44 அப்படின்னு வரும். ஆனால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் நீங்க நிறைய இடத்துல 3.15 இல்ல 3.1ன்னு பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா இங்க வந்து நான் சிமெண்ட்டுக்கு இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி எதை பேஸ் பண்ணி வந்துருச்சுன்னா இங்க வாட்டர் ரெஃபரன்ஸ் இல்லாம கெரசினை ரெஃபரன்ஸா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா 3.15 வரும். ஸோ நம்ம இங்க டென்சிட்டி 1440 தான் எடுத்துப்போம். பட் ஜென்ரலா அவங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 3.15 அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ எப்பயுமே நம்ம சிமெண்ட் டெஸ்டிங் ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு கெரசினை பேஸா வச்சு தான் பண்ணுவோம். ஸோ வாட்டரை பேஸா வச்சு பண்ண மாட்டோம். ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட்னு நமக்கு கொஸ்டின்ல பார்த்துட்டீங்க, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு அப்படின்னா 3.15 தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு M20 கிரேட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எஃப்சிகே நம்ம என்ன வரும்? எஃப்சிகே 20 Newton per mm square. Very good. So 20 Newton per mm square. So Young's modulus of steel என்னது? 2 10 power 5 Newton per mm square. Very good. 2 into 10 power 5 Newton per mm square. அப்படி இல்லைன்னா 200 gigapascal அப்படின்னும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டின்ற யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் என்னது? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் 5000 per toxic. ஓகே. ஸோ அது எங்க இருந்து வந்துச்சு?
மாடலர் ரேஷியோ. ஓகே, இப்போ இங்க மாடுலார் ரேஷியோ கிடையாது, இங்க நமக்கு யங்ஸ் மாடுலஸ் இல்லைன்னா இதை என்ன சொல்லுவோம், இன்னொரு பேரு யங்ஸ் மாடுலஸ் அல்லது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல். ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்குமா, ஸோ இங்கே தான் ஸ்ட்ரெயின் வரும், இங்கே தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எனக்கு ஸ்டீலுக்கு இப்படி இருந்துச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லீனியர் பார்ட்டை எடுத்து ஸ்லோப் வரைஞ்சோம். ஸோ அந்த ஸ்லோப் வேல்யூ தீட்டாவை தான் நம்ம என்ன சொன்னோம், இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த காங்கிரீட்டுக்கு யங்ஸ் மாடுலஸ் வேணும்னாலும் என்ன பண்ணணும், காங்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வரையணுமா. ஸோ காங்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் என்னவா இருக்கும், ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இங்கே வரைக்கும் லீனியராக இருக்கும், அதுக்கப்புறம் நான் லீனியராக இருக்கும், அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். சரியா. ஸோ இந்த பாயிண்ட் ஏ பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ வரைக்கும் எனக்கு இதை என்னன்னு சொல்லுவோம்னா லீனியராக இருக்கும். ஸோ இது வந்து லீனியர் எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏபி பார்ட் எப்படி இருக்கும்னா நான் லீனியர் எலாஸ்டிக் ஜோன். பிக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும்னா ஃபெயில் ஆகிடும், கிராக்கிங் ஜோன். ஸோ அப்போ ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இசி வேணும் அப்படின்னா இந்த இசி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தட் அப்படின்னா எனக்கு இங்கே டேஞ்சன்ட் தானே வரைஞ்சோம், இங்கே லீனியராக இருக்கு, ஸோ அதை எடுத்து டேஞ்சன்ட் வரைஞ்சோம். ஸோ இங்கே 3 மெத்தட்ஸ் இருக்கு இங்கே மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ் எடுக்கலாம், இல்லைனா டேஞ்சன்ட் மாடுலஸ், இல்லைனா சீக்கண்ட் மாடுலஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே தானே லீனியர் ஜோன் இப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லீனியர் ஜோனுக்கு நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், ஸ்டார்டிங்கில் 0லேருந்து வரைகிறேன், டேஞ்சன்ட் வரைஞ்சா அதுதான் என்னுடைய இனிஷியல் டேஞ்சன்ட். இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் எடுத்தா அது இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ். சரியா. இப்போ அடுத்து டேஞ்சன்ட் மாடுலஸ் அப்படின்னு மட்டும் இருக்கு. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நான் இங்கே ஆரிஜின்ல இருந்து எடுக்காம நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா அது டேஞ்சன்ட் மாடுலஸ். ஸோ இந்த டேஞ்சன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோப் எடுத்தா நமக்கு ஈஸி கிடைச்சிடும். அடுத்து சீக்கண்ட் மாடுலஸ்னா என்னன்னா எனக்கு இப்படி கர்வ் போயிட்டு இருக்குன்னா கர்வோட ஃப்ரண்ட் வழியா நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கட் ஆகுற மாதிரி டேஞ்சன்ட் வரைகிறேன், வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம ஸ்லோப் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா ஈஸி அப்படின்னு வரும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஈஸிக்கு என்ன ஃபார்முலா, 5000 √FCK அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு IS 456ல கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீக்கண்ட் மாடுலஸை வரைஞ்சி டிரைவ் பண்ணாங்க. நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த ஈஸி வந்து 5000 √FCK தான், பட் பேஸ்ட் ஆன் விச் மாடுலஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஈஸி வேல்யூவை சீக்கண்ட் மாடுலஸ் வச்சு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னவும் இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு கேட்டாலும் 5000 √FCK தான். ஸோ இது எதை பேஸ் பண்ணி எந்த டேஞ்சன்ட் மாடுலஸ் மெத்தட் பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் சீக்கண்ட் மாடுலஸ் மெத்தட். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஷார்ட் டேர்ம் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ லாங் டேர்ம்ல எனக்கு இந்த இசி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இசிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் சிஇ அப்படின்னு போடுறோம்னா லாங் டேர்மா எனக்கு இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா க்ரீப்னா நமக்கு என்ன சொன்னோம், லாங் டைம் லோடிங் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதனால எனக்கு இது லாங் டேர்ம் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரீப் கோஎஃபிஷியன்ட்டை தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இசிஇ ஈக்குவல் டு இசி பை 1 + தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இந்த தீட்டான்றது க்ரீப் கோஎஃபிஷியன்ட், இசின்றது ஷார்ட் டேர்ம் மாடுலஸ், அதாவது 5000 √FCK. இந்த தீட்டா வேல்யூ வந்து நமக்கு கோட்ல கொடுத்துருக்காங்க இந்த க்ரீப் கோஎஃபிஷியன்ட். ஸோ க்ரீப் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு என்னன்னு சொன்னால் ஏஜ் ஆஃப் த லோடிங் சொல்லலாம், இல்லை ஏஜ் ஆஃப் த பில்டிங் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த தீட்டா எனக்கு பில்டிங்னு சொன்னால் நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஏஜ் ஆஃப் த லோடிங் அப்படின்ற வச்சு எனக்கு 3 கேட்டகரியில் இந்த தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 7 days லோடிங் அப்படின்னா எனக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட் 2.2. ஸோ 28 daysக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட் 1.6. ஸோ 1 yearக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 1.1.
இதுவும் ஸ்ட்ரைட்டா நிறைய வாட்டி எஸ்எஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, ஜேஇல, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ ரெண்டுலையுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 28 டேஸ்க்கு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ 7 டேஸ்க்கு இது வரைக்கும் கேட்டதில்ல, 28 டேஸ்க்கு தான் எஸ்எஸ்சிலையும் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, சேம் அது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ லாங் டேர்ம் மாடுலஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் creep coefficient. அதுக்கப்புறம் இந்த creep coefficient depends upon age of a loading. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் த லோடிங் எனக்கு 7 days, 28 days, 1 yearsல creep coefficient என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த creep strain அல்லது இந்த creep எதனால நடக்குது? எனக்கு கான்ஸ்டன்ட் லோடிங்கா? கான்ஸ்டன்ட் லோடிங்னாலே அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டெட் லோட் அப்படின்னு சொல்லலாமா? மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லோட் இருக்கு? எத்தனை டைப் ஆஃப் லோட் இருக்கு? 4. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடு? டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட். ஓகே, டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட். அடுத்து சீஸ்மிக் லோட். ஸோ எர்த்குவாக் லோட், ஸ்னோ லோட். நம்ம இந்தியாவில் ஸ்னோ லோட் கிடையாது, பட் ஆனால் ஜென்ரலாக ஸ்னோ லோடும் இருக்கு. ஸோ டெட் லோட் பற்றி பேசுறதுக்கு கோடு என்ன அப்படின்னா IS 875 Part 1. லைவ் லோடு பற்றி பேசுறதுக்கு IS 875 Part 2. எனக்கு இந்த பார்ட் 1 பார்ட் 2ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைவ் லோடு எல்லாமே எனக்கு வந்து ஒரு பில்டிங்க்கும், ஹோட்டல்னா என்ன லைவ் லோடு எடுத்துக்கணும், ஒரு ஃப்ளோர் லைவ் லோடு எடுத்துக்கணும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன லோடு எடுத்துக்கணும், அது எல்லாமே IS 875 Part 2ல இருக்கும். ஸோ பார்ட் 3 வந்து எனக்கு ஸ்னோ லோடு IS 875 Part 3. ஓகேவா? விண்ட் லோடு வந்து IS 875 Part 4. எர்த்குவாக்கு தனியாக இருக்கும். ஸோ IS 1343 அப்படின்னு 434 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து எர்த்குவாக்கு. ஸோ எர்த்குவாக்கு நம்ம இங்கே படிக்க மாட்டோம், சரியா? ஸோ அதை நம்ம விட்டுலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம டெட் லோட், லைவ் லோட், ஸ்னோ லோட் வந்து Part 3, விண்ட் லோட், அவ்வளோதான். இப்போ creep strain எனக்கு எப்பயுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்? டெட் லோட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் எல்லாமே பார்த்தோமா? ஸோ அந்த சிமெண்ட் எல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கோட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சிமெண்ட்டுக்கும் ஒரு கோட் புக் நம்பர் இருக்கு. ஸோ அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ IS அது மாதிரி FE மைல் ஸ்டீலு இல்லை FE 450 அதுவும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கோட் புக்கில் கேட்டிருக்காங்க. கோட் புக் நேம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த பேஜில் இருக்குன்னு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மைல்டு ஸ்டீல், மீடியம் டென்சைல் ஸ்டீல் பார்ஸ் இருக்கா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IS 432 Part 1. இப்போ இதுலேயே HYSD பாஸ் அப்படின்னா IS 1786 கோட் புக் நம்பர். நான் ஏன் இந்த கோட் புக் நம்பர் காமிக்கிறேன் அப்படின்னா இந்த 1786ன்ற கோட் புக் நம்பர் கேட்ல ஒரு வாட்டி, கேட்டை யாரெல்லாம் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியல, சப்போஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த கேட்ல எனக்கு இந்த கோட் புக் நம்பர் கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ அதனால இந்த 4 கோட் புக் நம்பர், பேஜ் நம்பர் IS 456ல 28, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து அது மாதிரி சிமெண்ட், ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட்டுக்கும் ஒரு கோட் புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கோட் புக்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ட்ரை பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்தெந்த சிமெண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் எந்த IS அப்படின்றது ஒரு வாட்டி SSC JEல கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக்கும் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ போசோலானா சிமெண்ட் வந்து அவ்வளவா கேட்கறது இல்லை, ஏன்னா அதுவும் டிஃப்ரெண்டா இப்போ வந்து ரீசெண்ட் ஃபைண்டிங்ல போசோலானா நிறைய ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால கரண்டா இது போயிட்டு இருக்கிறதுனால வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தனியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா நோட்டு இல்லை ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மைண்ட் மேப் ஏதாவது பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னொன்று என்ன சொன்னோம்? காங்கிரீட்டோடைய ஏஜ். அந்த ஏஜ் வந்து நமக்கு என்னவாகும்? ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு ஒன்று சொன்னோமா? ஸோ அப்போ எந்த ஏஜ் ஆஃப் காங்கிரீட்ல எவ்வளோ ஸ்ட்ரென்த் எனக்கு அச்சீவ் ஆகிட்டே வரும்
அப்படின்றதும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ எந்த ஏஜ்ல எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா 28 டேஸ்ல எனக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த். ஸோ 1 ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக வந்துடும். 3 monthsல 1.1. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த் என்னது இங்கே 10% எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். ஸோ அடுத்து 6 monthsல நமக்கு 15%. ஸோ 1.15. 1 yearல 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1.20. ஸோ இந்த 1 year வச்சு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு வாட்டி கொஸ்டினாக வந்துச்சு. ஸோ இவ்வளோ பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், டிசைனுக்குள்ள போயிடலாம். ஸோ டிசைனுக்குள்ள போறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டிசைன் மெத்தட்லாம் இருக்கு. இப்போ ஒரு பில்டிங்கோ இல்லை எதையோ ஒன்று டிசைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு மெத்தட்ஸ் வேணும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்சி டிசைன். ஸோ என்னென்ன டிசைன்லாம் தங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. என்னென்ன டிசைன்? Working stress method, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், வெரி குட். limit state, லிமிட் ஸ்டேட், நடுவுல எந்த மெத்தடும் கிடையாதா? ஸ்ட்ரெயிட்டா லிமிட் ஸ்டேட்டா? வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ultimate load method, வெரி குட். ஸோ அல்டிமேட் லோட் மெத்தட், அடுத்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ நமக்கு சிலபஸ்ல ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் லிமிட் ஸ்டேட் இருக்கு, அல்டிமேட் லோடு இல்லை. ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே கம்மியாக தான் வருது, லிமிட் ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது. பட் ரெண்டுலையுமே நம்ம ஆஸ் பர் IS 456 எதெல்லாம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணுமோ அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ரெண்டுலையுமே கொடுத்துறேன். சரியா? மேக்ஸிமம் IS 456 தான் நிறைய. இப்போ நான் சொல்ற டேட்டாஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின் வரும். இந்த ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் டிசைன்லாம் பெருசா பண்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. டிசைன் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கேட்லையும் IES யாராவது எழுதுறீங்கன்னா தான் தேவைப்படும். நமக்கு SSC JE ஆகட்டும் இல்லை TNPSC AE JDO நீங்க எது எழுதினாலும் ஃபேக்ட் டேட்டா தான் ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபேக்ட் டேட்டா மட்டும் கரெக்டா நீங்க ஒரு நோட்டு போட்டு கரெக்டா அந்த ஒரு 20 பேஜஸ்க்குள்ள ஆர்சிசி முடிகிற மாதிரி பார்த்துக்கிட்டு டெய்லி ரிவிஷன் பண்ணீங்கனாலே பக்காவா பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ பேசிக்கா டிசைன் பண்ணணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன டேட்டாலாம் கொடுத்தா நீங்க வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்லாப் டிசைன் பண்ணணும், இப்போ என்னென்ன டேட்டாலாம் நான் உங்ககிட்ட கொடுத்தா உங்களால டிசைன் பண்ண முடியும். அந்த சைஸ் வேணும், ஸ்லாப் சைஸ், என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் போறீங்க, டைமென்ஷன் நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இப்போ எனக்கு வந்து நான் ரூம் சைஸ் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. ரூம் சைஸ் சொல்லிட்டா நீங்க எனக்கு என்ன பண்ணணும், ஸ்லாபோடைய டெப்த் கொடுக்கணும். சரியா? ஸ்லாபுடைய டெப்த், ஸ்லாப்ல எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த ஸ்லாப் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கான்கிரீட் எவ்வளோ தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்க எவ்வளோ பண்றீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும். அப்புறமா இது ரெண்டுத்துக்கும் நீங்க எனக்கு எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும். அப்ப நான் என்ன கொடுப்பேன், ரூம் சைஸ் கொடுப்பேன். கொடுத்துட்டு எனக்கு இந்த ரூமுக்கு எனக்கு ஸ்லாப் போடணும், ஆஸ்பெஸ்டாஸ் சீட் இருக்கு இப்போதைக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஸ்லாப் போடணும், எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். சரியா? அப்போ நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், ஆஸ்பெஸ்டாஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ நீங்க எனக்கு ஸ்லாபோடைய டெப்த், இந்த ரூம் சைஸ், இந்த ஹைட்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டா நீங்க எனக்கு ஸ்லாப் டெப்த் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருவீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஸ்லாப் டெப்த்து மட்டும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்லாப் டெப்த்து சொல்லணும்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படும்? ஸ்லாப் டெப்த்து என்ன தெரியும்? எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நீங்க எனக்கு இவ்வளோ போட்டா போதும் அப்படின்னு உங்களுக்கு என்கிட்ட சொல்ல முடியும். ஸோ அப்போ மேல எவ்வளோ, இல்லை மேலன்னு இல்லை டெரேஸ்லன்னு இல்லை, இப்போ நம்ம ஃப்ளோர் போட போறோம் அப்படின்னா கூட அங்கே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இதுதான், லோடு தான் முக்கியம். இந்த லோடை பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்கும், டெப்த் டிசைன் பண்ணுவோம். ஆனால் லோடு மட்டுமா இல்லை, நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம்ல, அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் பொறுத்து. இப்போ நான் வந்து ரொம்ப குவாலிட்டியா நான் வந்து M20க்கு பதிலாக M25 போடுறேன் அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னா, அப்போ அங்க மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் எனக்கு என்னது டெப்த் வேரி ஆகுமா? சரியா? இப்போ லோடு வந்து எனக்கு ஒரு 200 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்க M20 இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு டெப்த் வரும். ஓகேவா? இப்போ அதே லோடு இருக்கு, இங்க நான் M20 போடாம M30 போடுறேன். அப்போ இதுக்கு ஒரு டெப்த் வரும். இந்த ரெண்டு கேஸ்ல, இது கேஸ் 1 கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம்.
எந்த கேஸ்ல டெப்த் ஜாஸ்தியா இருக்கும்? எந்த கேஸ்ல டெப்த் ஜாஸ்தியா இருக்கும்? M20ல டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். சோ இங்க டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் இங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல எது ஜாஸ்தியா இருக்கும்? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல நான் ரெண்டுமே இங்க வந்து FE250 யூஸ் பண்றேன், இங்க வந்து FE415 யூஸ் பண்றேன்னு வைங்க. எங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய தேவைப்படும்? 250ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய தேவைப்படும். ஸ்லாப்க்கு நம்ம FE415லாம் போவே மாட்டோம். ஜஸ்ட் நான் ஒரு இமேஜினரி கண்டிஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் லோடை பொறுத்தும் என்ன மாறும்? எனக்கு டெப்த், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோடு எவ்வளோ வருது, நான் யூஸ் பண்ண போற மெட்டீரியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 3 மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் லோடு, லிமிட் ஸ்டேட், இது எல்லாத்துலயுமே நம்ம லோடு எவ்வளோ எடுக்க போறோம், மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ எடுக்க போறோம்ன்றத கோடு புக் தான் சொல்லுது, சரியா? இப்போ லோடு கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன லோடு கால்குலேஷன்லாம் சேர்த்து எடுத்துப்போம்? டெட் லோடு, லைவ் லோடு, அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். அது இல்லாம என்னது, அந்த காங்கிரீட் அந்த ஃபினிஷிங் கொடுப்போம்ல, ஃப்ளோர் ஃபினிஷா, ஸோ அது இவ்வளோதான் பண்ணுவோம். தியரிட்டிக்கலா இவ்வளோதான் பண்ணுவோம். ஸோ இது 3ஐயும் போட போறேன் அப்படின்னா எனக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல இது 3ஐயும் சேர்த்தா நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் லோடு அப்படின்னு சொல்லிடலாமா? இது 3ஐயும் சேர்த்தா டோட்டல் லோடு. இந்த டோட்டல் லோடு கூட நான் எதையுமே மல்டிப்ளை பண்ணாம இந்த டோட்டல் லோட நான் அப்படியே யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க்கிங் லோடு இல்லைன்னா சர்வீஸ் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எந்த ஃபேக்டருமே யூஸ் பண்ணல, வர்ற லோடை நான் அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அந்த டோட்டல் லோடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க்கிங் லோடு இல்லை சர்வீஸ் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஃபேக்டருமே லோடுக்கு யூஸ் பண்ண போறதே இல்லை. என்னுடைய ஃபைனல் டிசைன் லோடே இதுதான். ஃபைனலாக நான் டிசைன் பண்றதுக்காக எடுத்துக்கக்கூடிய லோடே இதுதான், ஒர்க்கிங் லோடு அப்படி இல்லைன்னா சர்வீஸ் லோடு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கால்குலேஷன்ல ஏதாவது தப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோடை எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, அன்யூஷுவல் சுச்சுவேஷன்ல லோடு கொஞ்சம் ஜாஸ்தியா வர்ற மாதிரியே எப்பயும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்போம். பட் ஆனா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? லோடு அப்படியே எடுத்துக்கலாம், நம்ம கொடுக்க போற மெட்டீரியல்ல அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அப்ப டிசைன் லோட்ல நம்ம எந்த இதுவும் பண்ண போறது இல்லை, கால்குலேட் பண்ணி என்ன லோடு வருதோ அதை அப்படியே எடுத்துக்க போறோம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல. இப்போ இங்க வந்து அடுத்து என்ன இருக்கு? டிசைன் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது? இது வந்து எனக்கு அந்த ஒரு மெம்பர் இருக்கு, அந்த மெம்பர்ல ஆக்ட் ஆக போற லோடு. இப்போ இந்த டிசைன் இல்லை அலோவபிள் ஸ்ட்ரெஸ்னா நான் அந்த மெம்பரை ஒரு மெட்டீரியல் வச்சு கட்டியிருப்பேன். ஸோ அது எவ்வளோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எவ்வளோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து நமக்கு எஃப்சிகே வந்து நான் 25 மெகா பாஸ்கல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஒய் வந்து 250 மெகா பாஸ்கல் யூஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், சரியா? எனக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இல்லை டிசைன் ஸ்ட்ரெஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் எனக்கு அதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால இந்த ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக தான் தாங்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஒன்று, நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம்? இந்த லோடு சப்போஸ் சடனாக நிறைய வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு லோடு ஃபேக்டர் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம இங்கே டிசைன் லோடுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம அதை எங்கே மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டீரியலில் தான் மேனேஜ் பண்ண போகிறோம். எனக்கு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் 25, 215 இருந்துச்சுன்னா நான் இந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். இதில் பாதி தான் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே அலோவபிள் ஸ்ட்ரெஸ் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு போட்டிருக்காங்க, சரியா? இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எனக்கு காங்கிரீட்டுக்கு என்ன அப்படின்னா 3, காங்கிரீட்டுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3, ஸ்டீலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.78 அப்படின்னு எடுத்திருக்காங்க. எந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும்? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும்.
அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பொறுத்த மட்டும் எனக்கு டிசைன் லோடு இருக்கு பாருங்க. அந்த டிசைன் லோடு என்னது? ஒர்க்கிங் லோடு தான். அப்படியே வர ஃபுல் லோடு எடுத்துக்கிறோம். நம்ம அதை எங்க வச்சு மேனேஜ் பண்றோம்? மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை கம்மியா வச்சு மேனேஜ் பண்றோம். ஏன் கம்மியா வைக்கிறோம்னு புரியுதுல? ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, கம்மி ஸ்ட்ரென்த்தா தான் நம்ம போட போறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் போட போறோம். ஏன் கம்மி பண்றோம்னு புரியுதா? ஏன்னா சடனா இப்போ லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் தாங்குமா இல்லையா? இப்போ நான் இந்த லோடை வந்து நான் இன்க்ரீஸே பண்ணல. இப்போ இங்க லோடு வந்து 100 என்ன யூனிட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 கிலோ நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 100 கிலோ நியூட்டன் இருக்கு, சடனா எனக்கு இது 150 கிலோ நியூட்டனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் இங்கே லோடு ஃபேக்டர்னு ஏதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், பட் நான் பண்ணல. இப்போ எனக்கு இந்த 100 கிலோ நியூட்டன் என்ன பண்ணலாம்? இந்த 25 250 அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணி இந்த 100 கிலோ நியூட்டனை ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா இதை நான் என்ன பண்றேன், 25 250 மொத்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாதுப்பா, கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்றப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இங்க ஆக்சுவலா இருக்கிற மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை விட ஸ்ட்ரென்த் நான் கம்மியா தான் யூஸ் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்? எனக்கு இந்த லோடை எடுத்துக்க முடியாம போகும். அப்போ என்ன பண்ணுவோம்? எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்க எக்ஸ்ட்ராவா குவாலிட்டியான இதுவா யூஸ் பண்ணுவேன் மெட்டீரியல். அப்போ இங்க லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணாம லோட் அப்படியே வச்சுட்டு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி மெட்டீரியலோட குவாலிட்டியை நான் இன்னும் நல்லா ஹையா யூஸ் பண்றேன். அதுதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நடக்குது. சரியா? எவ்வளோ ஹையா யூஸ் பண்றேன்? காங்கிரீட்டோட 3 மடங்கு நான் கம்மி பண்ணி யூஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ ஸ்டீலோட அப்ராக்சிமேட்டா 2 மடங்கு நான் கம்மி பண்ணி யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் லோட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிக்னஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன் ஸ்ட்ரென்த் இஸ் பேஸ்ட் ஆன் அல்லது டிசைன் ஸ்ட்ரெஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லோயர் பவுண்ட் தியரம். லோயர் பவுண்ட் அப்படின்னா யூஸ்வலா இருக்கிற ஸ்ட்ரென்த்தோட கம்மி பண்ணி யூஸ் பண்றோம்ல, ஸோ அதனால லோயர் பவுண்ட். ஒர்க்கிங் லோடு நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே யூஸ் பண்றோம், ஸோ யூனிக்கா அப்படியே ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்றோம். இது அப்போ என்ன தியரம் பேஸ் பண்ணி? யூனிக்னஸ் தியரம். டிசைன் ஸ்ட்ரென்த் இஸ் பேஸ்ட் ஆன் லோயர் பவுண்ட் தியரம். இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நான் காங்கிரீட்டோடைய சைஸ் யூஸ்வலா வர்ற சைஸை விட 3 மடங்கு ஜாஸ்தி சைஸ் வரும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு யூஸ்வலா இருக்கிற சைஸை விட ஜாஸ்தி சைஸ் அல்லது ஜாஸ்தி மெட்டீரியல் தேவைப்படுது. இப்ப ஜாஸ்தி சைஸ்னா பாக்குறதுக்கே அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குமா நார்மலா இருக்கிறத விட? ஸோ பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பிளஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா இது 3 மடங்கு இது 2 மடங்கு கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவா இருக்கும். பிளஸ் அது பில்டிங்ல பாக்குறதுக்கு பெரிய பெரிய சைஸ் மாதிரி இருக்கும். இப்போ பீமு காலம் எல்லாமே பாக்குறதுக்கு. ஸோ அதனால இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எக்கனாமிக் சரியில்லை அப்படின்றதுனால தான் நம்ம அடுத்து என்ன மெத்தட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த அல்டிமேட் லோடு மெத்தட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசைன் லோடு என்ன டிசைன் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு லோட் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ லோடு ஃபேக்டர் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க்கிங் லோடு அல்லது சர்வீஸ் லோடு இன்டு லோடு ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த லோடு ஃபேக்டர் அல்டிமேட் லோடை பொறுத்த வரைக்கும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 1.5 இருந்துச்சு. என்ன கண்டிஷனா இருந்தாலும் இந்த லோடு ஃபேக்டர் 1.5 தான். எனக்கு திடீர்னு விண்ட் லோடு வருது, இல்லை எர்த்குவேக் லோடு வருது, என்ன வந்தாலும் எல்லாத்துக்குமே எனக்கு லோட் ஃபேக்டர் 1.5 அப்படின்னு வச்சிருந்தாங்க. சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல 1.333 அப்படின்னு இருந்துச்சு அல்டிமேட் லோடுக்கு. அதுக்கப்புறம் 1.5 மாத்திட்டாங்க. ஓகேவா? இது டிசைன் லோடை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து டிசைன் ஸ்ட்ரென்த் இல்ல டிசைன் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் சேம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல இருந்த மாதிரி சேம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? அங்க காங்கிரீட்டுக்கு 3 இருந்துச்சா, ஸோ இங்க காங்கிரீட்டுக்கு 1.5. ஸோ ஸ்டீலுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1.15 அப்படின்னு யூஸ் பண்ணாங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா? ஸோ அல்டிமேட் லோட் மெத்தட் பொறுத்த வரைக்கும்
எனக்கு இந்த காங்கிரீட் ஸ்டீலுக்கான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாறி இருக்கு. பிளஸ் இங்க லோடு ஃபேக்டர் என்ன இருந்துச்சு 1.33ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்துச்சு, அப்புறம் 1.5க்கு மாத்தினாங்க. ஓகே, இப்போ அல்டிமேட் லோடு மெத்தட் இன்னும் என்ன பண்ணிருக்கு, இந்த அல்டிமேட் லோட் மெத்தட் இங்க எனக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மி பண்ணாலும் இங்க லோடு ஃபேக்டர்னு ஒண்ணு கொண்டு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம ஆக்கிருச்சு. சரியா? சோ அந்த இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா மூணாவதா ஒரு மெத்தட் தேவைப்பட்டுச்சு. சோ அப்படி வந்த மெத்தட் தான் நம்மளுடைய லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு எக்கனாமிக்கலாவும் இருந்துச்சு, பிளஸ் வந்து ரொம்ப வார்னிங்கும் கொடுத்துச்சு. அல்டிமேட் லோட் மெத்தட்ல நமக்கு மேக்ஸிமம் வார்னிங்கே இல்லை. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நமக்கு வார்னிங் இல்லை, அங்க வந்து ஃபெயிலே ஆகாது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல. சரியா? ஏன்னா 3 1.78ன்னு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சதுனால ஃபெயிலே ஆகாது. ஸோ அங்க வார்னிங் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அல்டிமேட் லோட் மெத்தட்ல எனக்கு சுத்தமா வார்னிங்கே இல்லை, சடன் ஃபெயிலியர்ஸ் நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்குனால தான் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் வந்துச்சு. ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் எனக்கு வார்னிங்கும் கொடுத்துச்சு, பிளஸ் எக்கனாமிக்கலாகவும் இருந்துச்சு. என்னுடைய சைஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்ட்ரக்சர் சைஸ், ஸோ அதுவும் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு, ரீசனபிளா. ஸோ அதனால தான் அடுத்து லிமிட் ஸ்டேட் மெத்தட்குள்ள போகணும். இங்கே எனக்கு டிசைன் லோடு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பவுண்ட் தியரம். ஏன்னா இங்கே லோடு ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அப்போ இது டிசைன் லோடு இஸ் பேஸ்ட் ஆன் அப்பர் பவுண்ட் தியரம். இங்கே டிசைன் ஸ்ட்ரெஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லோயர் பவுண்ட் தியரம். நான் ஏன் இந்த தியரம்லாம் சொல்றேன் அப்படின்னா டிசைன் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் அப்படின்னு ஒரு வாட்டி கொஸ்டின்ல வந்துருந்துச்சு. ஸோ டிசைன் ஸ்ட்ரென்த் இல்லை டிசைன் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லோயர் பவுண்ட் தியரம். எந்த மெத்தடா இருந்தாலும் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லோயர் பவுண்ட் தியரம் தான். டிசைன் லோடு தான் எனக்கு ஒரு மெத்தட்லையும் அப்பர் பவுண்ட் தியரமா இல்லை யூனிக்னஸ் தியரமா அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மிக முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்குள்ள இங்க என்னவும் வரல அப்படின்னா எனக்கு சர்வீசபிலிட்டி பத்தி பேசல. சர்வீசபிலிட்டினா என்ன அப்படின்னா அந்த லைஃப் டைம். ஸோ சர்வீசபிலிட்டி அப்படின்னா கிராக்கிங், ஃபயர், இதெல்லாம் பத்தி பேசவே இல்லை அல்டிமேட் லோடு மெத்தட்ல. எனக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல ஃபெயிலே ஆகாது, ஸோ அங்க பிரச்சனையே இல்லை. இங்க ஃபெயில் ஆகுது, ஸோ கிராக்கிங் பத்தியும் பேசல. ஸோ ஃபயர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தியும் பேசல. பிளஸ் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்னது, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்ல நான் கட்டுறப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதே ஸ்ட்ரென்த் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி எது பத்தியும் பேசவே இல்லை சர்வீசபிலிட்டியை பத்தியே. ஸோ அதனாலதான் லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்போ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் வர்றப்போ வந்ததும் ரெண்டு விஷயமா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், ரெண்டாவது வந்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்னு ரெண்டு இதுவா பிரிச்சாங்க. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண போறோம், சாரி, ஸோ எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண போறோம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல பிரைமரி ஃபேக்டர் என்ன, எதுக்காக இல்லை எதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு, எந்த பிரைமரி லோடை ரெசிஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதை டிசைன் பண்ண போறோம், கொலாப்ஸ் ஆகாம அதை டிசைன் பண்ண போறோம்ன்றத பேஸ் பண்ணி எனக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் கொண்டு வந்தாங்க. சரியா? அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல எனக்கு ஒரு 4 விதமான பிரைமரி ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒன்னு வந்து ஃபிளக்சுரல் கொலாப்ஸ், ஸோ அல்லது டிசைன் ஆஃப் ஃபிளக்சுரல் அல்லது டிசைன் ஆஃப் பெண்டிங் அப்படின்னு கொடுத்தாங்க. லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்சர், அடுத்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஷியர், அடுத்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ரெஷன், லிமிட் ஸ்டேட் ஆஃப் டார்ஷன் அப்படின்னு 4 இது கொண்டு வந்தாங்க. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்சர் அப்படின்னா ஃபிளக்சுரல் டிசைன் மட்டும் தான் அதில் பண்ண போறோம். ஃபிளக்சர்னா பெண்டிங், எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் பெண்டிங் அக்கர் ஆகுமோ அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றது எப்படி அப்படின்னு இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்சர்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ பெண்டிங் மெம்பர் என்னது நமக்கு ஆர்சி ஸ்ட்ரக்சர்ல பெண்டிங் மெம்பர் எது? பீம். பீம், வெரி குட். ஸோ அடுத்தது கம்ப்ரெஷன் மெம்பர் ஆர்சி ஸ்ட்ரக்சர்ல காலம், வெரி குட். சோ அடுத்து ஷியர், ஷியரும் காலம் தான் மேம். காலமா ஷியரா? காலம்ல ஷியர் நடக்குமா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல காலம்க்கு தான் ஷியர் கண்டுபிடிப்பீங்களா? ஷியர் ஃபோர்ஸ் பீமுக்கு. பீமுக்கு. ஷியர் ஃபிளக்சர் ரெண்டுமே பீமுக்கு தான் வரும். டார்ஷன் நமக்கு எதுல வரும்? டார்ஷன்
டார்ஷன் காலத்துல காலமுக்கு. ஸோ எல் பீம், டி பீம், கார்னர் பீம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அப்புறம் கர்வ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே எனக்கு எங்கே வந்துடும், டார்ஷன் வந்துடும். ஸோ காலமுக்கு டார்ஷன் வந்துடும். ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் 4 விதமாக கொண்டு வந்து இந்த இதுக்கு இப்படி தான் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக செக்ரிகேட் பண்ணாங்க. அடுத்து சர்வீசபிலிட்டியை பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ சர்வீசபிலிட்டியில் என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா, டெஃப்ளெக்ஷன். நான் என்ன சொன்னேன், லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல நிறைய வார்னிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல மெயின் வார்னிங் நிறைய டெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டெஃப்ளெக்ஷன் ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ அந்த லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் செட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில நம்ம இதை பத்தி தெளிவா என்னென்ன லிமிட்லாம் பார்ப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா கிராக்கிங். கிராக் வித் எவ்வளோ இருக்கணும். ஸோ இவ்வளோக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே விட்டுலாம், மைனர் கிராக். ஸோ எவ்வளோக்குள்ள அப்படின்னா 0.003 இருந்துச்சு, 3 mm நினைக்கிறேன். ஸோ இதை நான் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில எக்ஸாக்டா சொல்றேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்க வேணாம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இந்த கிராக் வித்தை தாண்டிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அங்கே ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மூணாவது வைப்ரேஷன். இப்போ நிறைய இடத்துல நமக்கு என்னவாகுது, எர்த்குவேக்னால டார்ஷன் அக்கர் ஆகி கார்னர்ல இருக்கிற காலம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகி நமக்கு ட்விஸ்ட் ஆகி ஃபெயிலியர் ஆகுதுல. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை பற்றின சர்வீசபிலிட்டியும் இங்கே கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், டியூரபிலிட்டி. ஸோ இது எல்லாத்த பற்றியும் நமக்கு தெளிவான ஒரு லிமிட்டேஷன் கொடுத்தாங்க. சரியா? ஸோ இதுதான் லிமிட் ஸ்டேட் ஆஃப் மெத்தட். ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு 2 டேர்ம் இன்னும் 2 டேர்ம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். நம்ம இது வரைக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இல்லை லோடு ஃபேக்டர்னு யூஸ் பண்ணோமா. ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் புதுசாக ஒரு டேர்ம் வந்துச்சு, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். காமா எம், காமா எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஸோ காமா எம்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல், காமா எஃப்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோடிங். ஓகேவா? ஸோ இங்கே டிசைன் லோடு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? டிசைன் லோடு என்ன யூஸ் பண்ணாங்க? டிசைன் லோடு ஒர்க்கிங் லோடு அல்லது சர்வீஸ் லோடு இன்ட்டு ஒர்க்கிங் லோடு இல்லை சர்வீஸ் லோடு இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு இன்ட்டு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோடு அல்லது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் ஃபோர்ஸஸ் காமா எஃப் மல்டிப்ளை பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த காமா எஃப் உடைய வேல்யூ அல்டிமேட் லோட் மெத்தட்ல 1.33ல இனிஷியலாக இருந்துச்சு, அப்புறம் 1.5ன்னு மாற்றினாங்கன்னு சொன்னல. இங்கே ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இது 1.5ஆக தான் இருந்துச்சு டிசைன் லோடு. ஓகேவா? ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா 1.5. இப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே லோடு ஃபேக்டர் 1ஆ இருந்தது. ஓகே. ஸோ டிசைன் லோடு இங்கேயும் எனக்கு என்னது, டிசைன் லோடு இஸ் பேஸ்ட் ஆன் அப்பர் பவுண்ட் தியரம். அடுத்தது டிசைன் ஸ்ட்ரென்த் அல்லது டிசைன் ஸ்ட்ரெஸ் இல்லை அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டிசைன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் காமா எம் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே காமா எம் வேல்யூ கான்கிரீட்டுக்கு என்ன, ஸ்டீலுக்கு என்ன யாருக்கா தெரியுமா? ஸோ காமா எம் வேல்யூ 1.5 மேம் கான்கிரீட்டுக்கு. வெரி குட். ஸோ 1.5 கான்கிரீட்டுக்கு, ஸ்டீலுக்கு 1.15. வெரி குட். ஸோ ஸ்டீலுக்கு 1.15. ஸோ அப்போ இங்கே டிசைன் ஸ்ட்ரென்த்து லோயர் பவுண்ட் தியரம் தான் இங்கேயும். இப்போ நம்ம இங்கே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அல்லது இங்கே கேரக்டரிஸ்டிக் லோடு அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து இல்லை கேரக்டரிஸ்டிக் லோடு எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது, இல்லை அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோடுக்கான ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன அப்ரோச் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை நம்ம என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஒரே ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் பிளராக இருக்கா? ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஓகே ஓகே ஒரே ஒரு நிமிஷம். சரி. ஸோ இங்கே எழுதிக்கலாம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் அப்ரோச் இல்லை ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ எனக்கு இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் எல்லாமே வந்து சர்டைன் லிமிட்டேஷன்ஸ் கொடுக்குது. எதை லிமிட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அந்த டெஃப்ளெக்ஷனை வச்சு லிமிட் பண்ணுது. ஸோ அப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஓரியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப் டைமில், ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு எனக்கு லைஃப் டைமில் எவ்வளோ டோட்டல் லோடுன்னு நம்ம ஒன்று டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டோட்டல் லோடில் எனக்கு அந்த லைஃப் டைமில் 95% ஆஃப் த லோடை விட எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணணும்னா டிசைன் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் இஸ் த லோட் which has 95% probability of not being exceeded in the lifetime. ஸோ இங்கே என்ன மீனிங் புரியுதா? இப்போ நான் வந்து அந்த பில்டிங்கை நான் 20 வருஷத்துக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பில்டிங்கை 20 இயர்ஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் லோடு நான் லோட் ஃபேக்டர் அதாவது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு வரக்கூடிய லோடு வந்து 200 கிலோ நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த 200 கிலோ நியூட்டனில் 95% வந்து இருக்கலாம் மேக்ஸிமம். அதை தாண்டி எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா லைஃப் டைமில் எக்ஸீட் ஆகவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடை டிசைன் பண்ணி எடுக்கணும். ஸோ 95% ப்ராபபிலிட்டி. அப்போது இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடை நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து எனக்கு டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஸோ ப்ராபிலிட்டியை பேஸ் பண்ணி எனக்கு லைஃப் டைமில் அந்த லோட் 95%-ஐ விட எக்ஸீடே ஆகக்கூடாது. இதுதான் கேரக்டரிஸ்டிக் லோடுக்கான கண்டிஷன். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா எனக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி எடுப்போம்? டெஸ்ட் பண்ணி தானே எடுப்போம். இப்போ மெட்டீரியல் டெஸ்டிங்லாம் இருக்கும். சிமெண்ட் டெஸ்டிங் தனியாக இருக்கும், மார்ட்டரை தனியாக டெஸ்ட் பண்ணுவோம், காங்க்ரீட் கியூபை தனியாக டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே எடுக்கிற இந்த டெஸ்டிங்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 30 கியூப் ஸ்டார்டிங்கில், ஸோ 30 கியூபை எடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 30 கியூப் முடியல அப்படின்னா சர்டைன் இன்டர்வெல்ல 3 கியூபாக எடுத்து 15 டைம் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு எரர் வந்து +or-15%க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி வர +or-50%க்குள்ளே இருக்கிறது இது வந்து ஜென்ரலாக சொன்னது. ஓகேவா? +or-15%க்குள்ளே இருக்கணும். இதை ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு வேர்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு அந்த மெட்டீரியல் ஃபெயிலிங் ஷுட் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே என்னது எனக்கு அந்த மெட்டீரியல் நான் இப்போ 30 கியூப் எடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க, அதில் எனக்கு 5% ஆஃப் த டெஸ்ட் ரிசல்ட்ஸை விட ஜாஸ்தியாக ஃபெயில் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ மினிமமாக நான் இந்த மெட்டீரியல் டெஸ்டிங்க்கு எத்தனை கியூப் எடுத்துக்கணும்? 30 கியூப். ஸோ இந்த எத்தனை கியூப் எடுத்துக்கணுன்றது எஸ்எஸ்சியில் 1998 முன்னாடி கேட்டிருந்தாங்க. சரியா? 30 கியூப் எடுத்துக்கணும், ப்ளஸ் அதனுடைய எக்ஸீடன்ஸ் வந்து +or-15%ல் இருக்கணும் அப்படின்றது. இது எல்லாமே கோட் புக்கில் இருக்கிற வேல்யூஸ் தான். சரியா? கோடு IS 456ல் இருக்கிற வேல்யூஸ் தான். டிசைன் மிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஸோ அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றது எனக்கு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்துக்கு நான் டெஸ்டிங் கொடுக்குறப்போ எனக்கு அது 5%-ஐ தாண்டி ஃபெயில் ஆகக்கூடாது அந்த மெட்டீரியல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் எடுக்கணும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றத நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் என்ன பண்ணியிருக்காங்க கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷம். இங்கே இருக்கு பாருங்க, the target mean strength screen தெரியுதுல, target mean strength of concrete mix should be equal to characteristic strength plus 1.65 times standard deviation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் FM அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க, which is equal to characteristic strength. characteristic compressive strength என்னது FCKன்னு எடுத்துப்போமா. ஸோ FCK plus 1.65 times standard deviation-ஆக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்த ஃபார்முலா. ஸோ FM equal to FCK plus 1.65S. ஸோ அப்போ இங்கே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் என்னது?
ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அல்லது எஃப்எம் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். ஸோ எஃப்எம் ஈக்குவல் டு எஃப்சிகே ப்ளஸ் 1.65 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் தான் என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஃப்சிகே இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் மைனஸ் 1.65 எஸ்ன்றது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னது, இப்போ நம்ம வந்து ஒரு 3 கியூப் இல்லை 5 கியூப் எடுக்கிறோன்னு வைங்க, அந்த 5 கியூபுக்கு மீன் வேல்யூ எடுப்போம், மீன் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த மீன் ஸ்ட்ரென்த்லேருந்து எனக்கு ஒரு கியூப் வேல்யூவும் கியூபோடைய ஸ்ட்ரென்த்தும் எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் ஈக்குவல் டு எஃப்எம் minus fi whole square by n minus 1. n என்றது என்னன்னா number of cubes, நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்த number of cubes. ஓகே, ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். fm equal to fck plus 1.65 இதுதான் நமக்கு கோடில் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ எனக்கு கிரேட் ஆஃப் த கான்க்ரீட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு கோட் புக்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. ஸோ ஸ்டாண்டர்ட் அஷ்யூம்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ M10 M15 அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 3.5, M20 25க்கு 4. ஸோ இங்கே வந்து 5. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ M40க்கு என்ன அப்படின்றது ஒரு வாட்டி கேட்ட ஒரு கொஷின். ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேபிள் என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என்னது, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் எஃப்சிகே இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் பிளஸ் கேஎஸ்ஆ இல்லை மைனஸ் கேஎஸ்ஆ. ஸோ எஃப்சிகே ஈக்குவல் டு எஃப்எம் மைனஸ் 1.65 ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எஃப்சிகேன்றது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், எஃப்எம்ன்றது மீன் ஸ்ட்ரென்த். ஓகேவா. நமக்கு டிசைன்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃப்சிகே வேல்யூ நம்ம என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ M60க்கு நான் வந்து டிசைன் மிக்ஸ் பண்ண போகிறேன்னு வைங்க. ஸோ M60ன்றது எஃப்சிகேவாகிடும். ஸோ 1.65 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ M60க்கு என்னது, எனக்கு M30லேருந்து M50 வரைக்கும் 5. ஸோ M60க்கும் நமக்கு அதே 5 தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 அப்படின்னு வச்சுட்டு டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றத நம்ம டிசைன் மிக்ஸில் கண்டுபிடிப்போம். சரியா. இப்போதைக்கு நீங்கள் அவ்வளோ பெருசாலாம் போவேன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் பண்ணலாமா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே மேம். சரி. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, த லைவ் லோட் ஆக்டிங் ஆன் அ ஸ்ட்ரக்சர் at different conditions are given below. Determine characteristic load. இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க தானே பார்த்தோம். இங்கே கொஷினில் டிட்டர்மைன் கேரக்டரிஸ்டிக் லோடு அப்படின்னு இருக்கு. ஸோ கேரக்டரிஸ்டிக் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எஃப்எம் ப்ளஸ் 1.65 சரியா. இது வந்து கேரக்டரிஸ்டிக் லோடு. ஸோ இது எஃப்ன்றது கேரக்டரிஸ்டிக் லோட், இதுவும் நமக்கு கோட் புக்கில் இருக்கிறது தான். இங்கே எஃப்எம் என்றது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் கேரக்டரிஸ்டிக் லோட். லைவ் லோட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 30 kN/m, 15 kN/m, 20, 45, 50 kN/m. இப்போ என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் கேரக்டரிஸ்டிக் லோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் லோடு எஃப் வேணும் அப்படின்னா எஃப்எம் ப்ளஸ் 1.65 ஸோ எஃப்எம் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிப்போம், ஆவரேஜ், அதான மீன்னாலே ஆவரேஜ். அப்போ கொடுத்துருக்கிற லோட்ஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ எஃப்எம் என்னது 30 + 15 + 20 + 45 + 50
டிவைடட் பை 5 வேல்யூஸா, ஸோ டிவைடட் பை 5னா மீன் கிடச்சிடும். ஸோ மீனில் வந்ததுக்கு அப்புறமா என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் fm மைனஸ் fi ஹோல் ஸ்கொயர் பை n மைனஸ் 1. இந்த fmன்றது நமக்கு இங்கே வரக்கூடிய வேல்யூ, fiன்றது ஒரு லோடுக்கும், ஓகேவா, இங்கே இது சிக்மா. ஸோ ஒரு லோடுக்கும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எஸ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்னது கேரக்டரிஸ்டிக் லோடு. ஸோ கேரக்டரிஸ்டிக் லோடு எஃப் ஈக்குவல் டு எஃப்எம் பிளஸ் கேஎஸ். இங்கே கேயோட வேல்யூ 1.65, அதுதான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1.65 எஸ் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. 13. 32. Very good. So 32 kilonewton per meter. இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா 32 மைனஸ் இந்த 30 ஒரு வேல்யூக்கும் பண்ணணும். ஸோ 32 மைனஸ் 30 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 32 மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படியே ஒரு வேல்யூக்கும் பண்ணிட்டு கீழே டிவைடட் பை 5 மைனஸ் 1 4 பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ஸோ கால்குலேட்டர் இருக்கா எல்லாத்தையும்? இது ஜஸ்ட் சும்மா எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா போடுறோம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா? பட் ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் லோடுக்கு ப்ளஸ்ஸா இல்லை கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளஸ்ஸா அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் லோடு. கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யாராவது கண்டுபிடிச்சீங்களா? 15.25 ஓகே 15.24 வந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே FM வந்து 32 + 1.65 × 15.24. ஸோ இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் லோட். ஸோ இப்போ இதுவே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கு இதே மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் போகணும். பட் ஆனால் நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ அவ்வளோதான் கேட்பாங்க, அதுக்கு மேலே இந்த பாயிண்ட்ல கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லோடு காம்பினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் லோடு காம்பினேஷன் லிமிட் ஸ்டேட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு லோடு காம்பினேஷனுக்கும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம கண்ணை மூடிட்டு 1.5ன்னு போட மாட்டோம். 1.5 எங்கே போடுவோம்னா டெட் லோட் லைவ் லோட் மட்டும் இருந்தால் 1.5ன்னு போடுவோம். இன்கேஸ் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு லோடு கண்டிஷன் வருது அப்படின்னா அங்கே வந்து வேற யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு காம்பினேஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன வரலாம், டெட் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு. எனக்கு விண்டும் எர்த்துக்வேக்கும் சேர்ந்து வராது. ஸோ அதனால விண்ட் எடுத்துக்கிட்டா எர்த்துக்வேக் எடுக்க மாட்டோம், எர்த்துக்வேக் எடுத்துக்கிட்டா விண்ட் எடுக்க மாட்டோம், சரியா? ஸோ ஆர் டெட் லோடு லைவ் லோடு ப்ளஸ் இங்கே எர்த்துக்வேக் லோடுன்னு எடுக்க முடியாது, ஏன்னா எர்த்துக்வேக்கு தனியாக கோடு இருக்குது. ஜஸ்ட் இது எர்த்துக்வேக் லோடு இல்லை அடிஷ்னல் லோடு ஏதாவது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்க்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்க்கு என்ன ஃபேக்டர் அப்படின்னா டெட் லோட் லைவ் லோட் ரெண்டு காம்பினேஷன் எடுக்கிறோன்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் டெட் லோட் ப்ளஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் லைவ் லோட், ஓகேவா? ஸோ டெட் லோடு விண்ட் லோடு எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விதமான காம்பினேஷன்ஸ் எடுப்போம். ஸோ 1.5 டெட் லோடு ப்ளஸ் 1.5 விண்ட் லோடு. அப்படி இல்லைன்னா 0.9 டெட் லோடு ப்ளஸ் 1.5 விண்ட் லோடு. இந்த கண்டிஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த லோட் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா இந்த காம்பினேஷன் எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா எப்பயும் போல் 1.5 டெட் லோட் ப்ளஸ் 1.5 விண்ட் லோட். இப்போ இங்கே டெட் லோட் லைவ் லோட் விண்ட் லோடு மூணு கண்டிஷன்ஸும் இருக்குது அப்படின்னா என்னென்னா 1.2 டைம்ஸ் ஆஃப் டெட் லோட் ப்ளஸ் 1.2 ஆஃப் லைவ் லோட் ப்ளஸ் 1.2 ஆஃப் விண்ட் லோட். ஸோ இது எல்லாமே நமக்கு டேபிளில் IS 456ல் இருக்குது. ஸோ அது எந்த டேபிள்னு பார்த்துடலாமா? ஒரே ஒரு நிமிஷம்.
ஸோ இங்கே இருக்கு பாருங்க இந்த டேபிள். ஸோ இதுதான் நமக்கு பார்ஷியல் சேஃப்டி லோட் சேஃப்டி ஃபேக்டர்ஸ். ஸோ டெட் லோட் அண்ட் இம்போஸ்ட் லோட்ஸ். லைவ் லோடு தான் இம்போஸ்ட் லோட்ஸ் ஐஎல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ டெட் லோட் லைவ் லோட் ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா 1.5 1.5. ஸோ டெட் லோடு விண்ட் லோடு வந்துச்சு அப்படின்னா 1.5, இங்கேயும் 1.5. எனக்கு சில கேசஸில் டெட் லோடு 0.9 எடுத்துப்போம். எந்த கேசஸ்ல ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ டெட் லோட் லைவ் லோடு விண்ட் லோடு 3 இருக்கு அப்படின்னா மூணுத்துக்குமே ஃபேக்டர் வந்து 1.2 மல்டிப்ளை பண்ணிப்போம். அடுத்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு நமக்கு எப்பயுமே 1 தான். அடுத்து டெட் லோடு விண்ட் லோடுக்கும் 1 தான். அடுத்த கண்டிஷன் டெட் லோடு இம்போஸ்ட் லோடு விண்ட் லோடு வந்துச்சு அப்படின்னா டெட் லோடு பிளஸ் 0.8 லைவ் லோடு பிளஸ் 0.8 விண்ட் லோடு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன கொஷின் மட்டும் போடலாமா? ஸோ இதில் என்னென்னா கால்குலேட் டிசைன் லோட். இங்கே வந்து 1 தான். ஸோ டெட் லோட் லைவ் லோட், இங்கே டெட் லோட் விண்ட் லோட், இங்கே என்ன காம்பினேஷன்னா டெட் லோட் ப்ளஸ் 0.8 லைவ் லோட் ப்ளஸ் 0.8 விண்ட் லோட். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் லோட் காம்பினேஷன். ஸோ இதில் ஒரு குட்டி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கால்குலேட் டிசைன் லோட் இன் கொலாப்ஸ். ஓகேவா? டிசைன் லோட் இன் கொலாப்ஸ் given dead load equal to 150 kilonewton per meter, live load equal to 250 kilonewton per meter, wind load equal to 25 kilonewton per meter, earthquake load வந்து 32. நம்ம எர்த்குவேக் லோடு விண்ட் லோடு ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கூடாது. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஒரே நேரத்தில் வரப்போகிறது கிடையாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபெயிலியர். ஸோ அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படின்றதுனால அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2ல் எது மேக்ஸிமமாக இருக்கோ ஸோ அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் லோட் காம்பினேஷன்ஸ்க்கு. சரியா? இப்போ இங்கே கால்குலேட் டிசைன் லோட் இன் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் லோட் இன் கொலாப்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு கண்டிஷன், அப்புறமா டெட் லோடு ப்ளஸ் இது 2ல் மேக்ஸிமம் எதுவோ அதுதான் போடணும். ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து எனக்கு என்ன இருக்குது எர்த்குவேக் லோடு இருக்குது. ஸோ டெட் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் லோட், அப்புறம் டெட் லோட் லைவ் லோடு ப்ளஸ் எர்த்குவேக் லோட். இது 3த்துக்கும் லோடு காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 3த்துலேயும் எனக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய ஃபைனல் டிசைன் லோட். ஓகேவா? ஸோ இப்படி ஆனால் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து முன்னாடி 1990s அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இந்த மெத்தட் கேட்குறது இல்லை. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஃபேக்டர் என்னது டெட் லோட் லைவ் லோடுக்கு 1.5. ஸோ அப்போ 1.5 ஆஃப் 150 ப்ளஸ் 250. இங்கேயும் 1.5 தான். ஸோ 1.5 ஆஃப் 250 ப்ளஸ் 32. இங்கே வந்து 1.2 இல்லையா? ஸோ 1.2. ஸோ 150 250 32. இது 3லையும் மேக்ஸிமம் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு சிங்கிள் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்? ஃபைனல் ஆன்சரா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 600. ஸோ அடுத்த காம்பினேஷன் என்ன வந்துச்சு? எல்லாரும் போடுறீங்களா இல்லையா? இல்லை டயர்ட் ஆயிட்டீங்களா? செகண்ட் கண்டிஷன் டெட் லோட் பிளஸ் விண்ட் லோட் தானே வரும் இல்லையா? அதுதான் எனக்கு விண்ட் லோடா எர்த்குவேக் லோட் ரெண்டுமே கொடுத்துருக்கிறப்போ 2ல் எது மேக்ஸிமமோ அதான் எடுத்துக்கணும். எனக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் அக்கர் ஆகாது. அதனால எது மேக்ஸிமமோ அதுதான் எடுத்துக்கணும். ஓகே. செகண்ட் ஒனுக்கு 273. 273 கிலோநியூட்டன். ஓகே. ஸோ இல்லையே இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 280 வரும். 1.5னா ஜாஸ்தி வருமே. 422. வெரி குட். ஸோ 423.
இங்க 1.2. 518.4. 512 தான் is 15.4. ஓகே ஸோ 518 சம்திங். அப்போ மேக்ஸிமமாக இருக்குது 600க்கு தான். அப்போ நம்ம டிசைன் என்ன பண்ணணும், 600 கிலோ நியூட்டன் பெர் மீட்டருக்கு தான் டிசைன் பண்ணணும் ஃபார் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்க்கு. இதே கண்டிஷனுக்கு எனக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு என்ன வரும்னு பாருங்க. லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு எனக்கு 1 தான். ஸோ டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு 1 தான் ஃபேக்டர். அடுத்தது டெட் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் லோடுக்கும் 1 தான் ஃபேக்டர். ஸோ அடுத்த லாஸ்ட்டுக்கு தான் டெட் லோட் ப்ளஸ் 0.8 ப்ளஸ் 0.8. ஸோ இது 3 காம்பினேஷனுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதில் மேக்ஸிமம் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு மேக்ஸிமம் டிசைன் லோட் இதுக்கு மேக்ஸிமம் லோட் 400 மேம். ஓகே மேம். அடுத்து நான் லாஸ்ட் ஒன் மட்டும் தான், ஏன்னா 0.8ல இருக்கிறதுனால நான் போடல. மற்ற ரெண்டுக்கும் 375.6. 275 சம்திங். அப்போ இங்க 375.6. 375. ஓகே ஓகே. அப்போ ஃபைனல் ஆன்சர் 400. ஸோ அப்போ இங்கே என்ன நோட் பண்ணணும், இந்த லோட் ஃபேக்டர்லாம் தெரிஞ்சுக்கணும். 0.9 லோட் ஃபேக்டர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு வாட்டி நமக்கு இபி எக்ஸாம் முன்னாடி கண்டக்ட் பண்ணுறப்போ கேட்டிருந்தாங்க. ஸோ 0.9 எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எங்கே நடக்குதோ, அப்படி இல்லைன்னா ஓவர் டர்னிங் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எனக்கு டென்ஷன் அக்கர் ஆக வேண்டிய இடத்துல கம்ப்ரெஷனும், கம்ப்ரெஷன் அக்கர் ஆக வேண்டிய இடத்துல டென்ஷனும் அக்கர் ஆகிற மாதிரி எனக்கு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெம்பர் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். சரியா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஓவர் டர்னிங் கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க, நடுவில் இருக்கிற இந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ல 0.9 டெட் லோடும் பிளஸ் 1.5 எர்த்குவேக் லோடோ விண்ட் லோடோ எடுத்துப்போம். சரியா? ஸோ இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன போகலாம், பீம்குள்ள போயிடலாம். பேசிக்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பீம்குள்ள போயிட்டு பீம்ல நியூட்ரல் ஆக்சிஸ், பேலன்ஸ் செக்ஷன், ஸோ அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே மீட் பண்ணலாமா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சண்டே மீட் பண்ணலாம்.